ஹாய் விவோஸ். பறிப்போன ரோஜாவின் பதவி, ஜெகன்மோகன் ரெட்டி அதிரடி நடவடிக்கை. அதாவது 80 மற்றும் 90களில் தமிழ், தெலுங்கு ஆகிய மொழிகளில் முன்னணி நடிகராக இருந்தவர் நடிகர் ரோஜா. சமீப காலமாக தீவிர அரசியலில் கவனம் செலுத்தி வருகின்றார். நகரி தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி வாகை சூடிய ரோஜா தற்பொழுது ஆந்திரா மாநிலத்தில் சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்து வருகின்றார். சமீபத்தில் ஜெகன்மோகன் ரெட்டியுடன் கிரிக்கெட் விளையாடியது, கிறிஸ்மஸ் தாத்தா வேடம் அணிந்து தொண்டர்களை மகிழ்வித்தது என அனைத்து வீடியோவும் இணையத்தில் வைரலாகி வருகின்றது. இப்படி வைரலாகும் ரோஜாவின் வீடியோ திடீரென சர்ச்சையில் சிக்கியும் வருகின்றது. அப்படிதான் சமீபத்தில் மிஜாம் புயலால் தமிழகம் மட்டுமின்றி ஆந்திராவில் உள்ள பல இடங்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டது. அப்பொழுது சுற்றுலாத்துறை அமைச்சர் ரோஜா வெள்ள பாதிப்புகளை ஆய்வு செய்யாமல் மழை வெள்ளத்தில் ஆடியது பலரது கண்டனத்திற்கும் உள்ளானது. முன்னதாக கடற்கரைக்கு சென்ற ரோஜா கடற்கரையில் கால்களை நினைத்த பொழுது அவருடைய கால் அணிகளை அவருடைய தொண்டர் ஒருவர் கையில் ஏந்தியதால் சர்ச்சை ஏற்பட்டது. அதோடு மட்டுமில்லாமல் பவன் கல்யாணை பற்றி விமர்சிக்க போய் சன்னி லியோனை பற்றி பேசியதால் சர்ச்சை என தன்னுடைய செயல்பாட்டால் தொடர்ந்து கண்டனத்திற்கு உள்ளானார் நடிகர் ரோஜா. தன்னுடைய நடவடிக்கையில் மட்டுமில்லாமல் சென்ற மாதம் ஜெகன்மோகன் ரெட்டி இனிமேல் முதலமைச்சராக வாய்ப்பில்லை என ரோஜா பேசியதாக சித்தரிக்கப்பட்ட வீடியோ சர்ச்சை ஆனது. இந்த நிலையில் கடந்த ஜனவரி 1ஆம் தேதி இரவு புத்தாண்டு கொண்டாட்டம் கொண்டாடப்பட்டது. அப்பொழுது பெங்களூரில் உள்ள பப்பில் நடிகை ரோஜா நடனமாடிய வீடியோ தற்பொழுது சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளது. அமைச்சர் பதவியில் இருக்கும் ஒருவர் இப்படி செயல்படலாமா என்று கடுமையான கண்டனங்கள் வலுத்து வருகின்றது. இதனால் இவரது நடவடிக்கையால் இந்த ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் ஆந்திரா நகரி தொகுதியில் போட்டியிட ரோஜாவிற்கு சீட் மறுக்கப்படலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. அது மட்டுமில்லாமல் அவர் அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்படலாம் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. ஓகே விவோஸ், இது பற்றின உங்களுடைய கருத்துக்களை மறந்துடாமல் கம்பாக்ஸை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.